வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரீஸ் என்னென்னா மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா. இந்த மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூஸாக வீடியோஸாக போடுவோம். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து +1 +2, அதுக்கப்புறம் அங்கேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸு அண்ட் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அலைட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இது எல்லாருக்கும் சேர்ந்து அதுக்கப்புறமா பிஜி மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா அப்படி கண்டினியூ பண்ணுற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? முதல்ல மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, சிஸ்டம் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். சிஸ்டம் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை மேட்ரிசஸாக சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த சிஸ்டம் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிளில் 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் அது வரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா +1 +2ல் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் 3 வேரியபிள், அங்கே வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுவோம். பட் நீங்கள் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ராவோட இன்னொரு முக்கியமான யூஸ் பார்த்தீங்க வச்சுக்கலாமே. இன்ஃபேக்ட் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா நிறைய ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் மேட்ரிக்ஸ் வந்து பிளேஸ் வைட்டல் ரோல். நீங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணணும்னா மேட்ரிக்ஸஸ் இல்லாமல் அண்டு மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியுது, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு பண்ணவே முடியாது. முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்க்கு தேவையான முக்கியமான மேட்ரிக்ஸஸை நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபேக்ட் முடியும், நம்ம ப்ரொவைடே பண்ணலாம். வாட் ஆர் ஆல் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் விச் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அது மேட்ரிக்ஸஸை வச்சு என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், காட்டுவோம். இப்போ மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், டெஃபினிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது யூஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், சொன்ன மாதிரி இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான். அதுவும் எப்படி சால்வ் பண்ணணும், ஈஸியான வழியில் சால்வ் பண்ணணும், ஷார்ட்டஸ்ட் டைமில் சால்வ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜூராசிக் பார்க்லாம் பார்த்துப்பீங்க, அதில் கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் குறைஞ்சது என்ன மேட்ரிக்ஸ் ஆனோம்னா மினிமம் 500x500 மேட்ரிக்ஸ் ஆர் 1000x1000 மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் வே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா வச்சு தான் பண்ண முடியும். அந்த பிக்சல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணணும்னா அங்கே வர ஜூராசிக் பார்க்கில் வர படத்தெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மேட்ரிக்ஸஸோட யூசஸை. சரிங்களா? பண்ணலாம், நம்ம பார்ப்போம். இஃப் பாசிபிள் அப் டு பிஜி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ராவை எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் நம்ம போட முடியும், பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். டெஃபினிஷன்: a matrix is a rectangular array of entries or entities or elements in rows and columns. So what is a matrix? Matrix na or arrangement da, arrangement of elements or entities in rows and columns. So adha vandu matrix. So it's a rectangular array of elements or entities in rows and columns. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள், எம் அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். எம் இஸ் அ மேட்ரிக்ஸ். அது என்ன, இங்கே பாருங்கள் 1 2 10, இதை ஒரு வரிசையில் எழுதிட்டேன், ஒரு ரோவில் எழுதிட்டேன். 11 5 86 செகண்ட் ரோவில் எழுதிட்டேன். ஸோ மொத்தம் எத்தனை ரோ இருக்குது பார்த்தீங்க வச்சுக்கலாம். பாருங்கள், இது ரோ 1, இது ரோ 2. சரிங்களா? அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் காலம் 1, இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் காலம் 2, இப்படி பார்த்தீங்கன்னா காலம் 3. அப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் தானே இருக்குது. பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் 2 rows 3 columns அரேஞ்ச் பண்ணுறோம். அதான் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். 2 ரோ 3 காலம். சரிங்களா? இப்போ எத்தனை ரோ இருக்குது இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இந்த ஆரோ பார்த்தீங்கன்னா ரோ 1, இது ரோ 2. க்ரீன் கலரில் பாருங்கள், இது காலம் 1 காலம் 2 காலம் 3. ஸோ ஹவு மெனி ரோஸ் இட் ஹஸ் காட்? 2 rows. இந்த 2 row 3 காலமை நம்ம மேட்ரிக்ஸோட கீழே சப்ஸ்கிரிப்டாக போடலாம். 2 x 3, அதை படிக்கும்போது 2/3 அப்படின்னு படிக்கலாம். 2/3 கிராஸ் படிக்கக்கூடாது, 2/3 படிப்போம், கன்வென்ஷனல். ஸோ திஸ் இஸ் எ மேட்ரிக்ஸ். இந்த 2/3 நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்,
ஆர்டர். ஆர்டருங்கிறது என்னது? இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு வரது எத்தனை ரோ இருக்குது அப்படிங்கிற தகவல் 2ல் இருக்கும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் ரோஸ் த மேட்ரிக்ஸ் ஹேஸ். செகண்டு இன்ஃபர்மேஷன் 3ங்கிறதுனா எத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிற தகவல் இருக்கும். ஸோ ஆர்டர் gives us information about the number of rows and columns that a matrix possesses. A matrix has. ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்ற தகவலை யார் கொடுத்துருவாங்க? ஆர்டர் கொடுத்துருவாங்க. மேட்ரிக்ஸ்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏங்கிறது என்னது? 10, 11, அப்புறம் 1, 12. ஸோ இதில் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள்? 10, 11 அது ஃபஸ்ட்டு ரோ, 1, 12 அது செகண்ட் ரோ. பாருங்கள், அது ரோலாம் எல்லோவில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி காலம் பாருங்கள், 10, 1 ஃபஸ்ட்டு காலம் C1ன்னு போட்டிருக்கேன். காலம்னா C1, சின்னு போட்டுக்கலாம். 11, 12 அது என்ன போட்டுக்கலாம் நீங்கள்? செகண்ட் காலம். அப்போ இந்த மேட்ரிக்ஸில் ஏங்கிற மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ இருக்குது? 2 ரோஸ் இருக்குது. எல்லோ கலர் பாருங்கள், கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் பாருங்கள், 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ 2 rows 2 columns. அப்போ this A is a matrix of order 2 by 2 அப்படின்னு படிக்கணும். A is a matrix of order 2 by 2. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3. அது என்னது? B is a matrix. அதில் எத்தனை ரோ பாருங்கள்? 10, 5 ஃபஸ்ட்டு ரோ, 7, 4 செகண்ட் ரோ, -2, -6 தேர்ட் ரோ. ஸோ அப்போ 3 ரோ இருக்கா? இங்கே போட்ட பாருங்கள் 3. அதே மாதிரி 10, 7, -2 அது என்னது? ஃபஸ்ட்டு காலம். 5, 4, -6 அது என்னது? செகண்ட் காலம். பாருங்கள் க்ரீனில். ஸோ how many rows it has got? 3 rows. How many columns it has got? 2 columns. So B has 3 rows and 2 columns. So this is a matrix of order 3 by 2. 3 by 2. அப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதுக்கப்புறமா அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கலாமே. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே டிங்கிற மேட்ரிக்ஸ் பாருங்கள். AHG அதுதான் ஃபஸ்ட்டு ரோ. அப்போ இங்கே எழுதலாம் நம்ம. இதில் எத்தனை? இது இங்கே என்ன இருக்குது? இது ஃபஸ்ட்டு ரோ. நம்ம எல்லோ ரோ கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ரோ, ரோ 1. இது என்னது? செகண்ட் ரோ. ரோ 2 HBFங்கிறது செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ். GFCங்கிறது தேர்ட் ரோ எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி இது என்னது? AHG அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட். இது என்னது? இது செகண்ட் காலம். HBFங்கிறது செகண்ட் காலம். GFCங்கிறது வந்து தேர்ட் காலம். ஸோ மொத்தம் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள். எத்தனை ரோ இருக்குன்னா 3 rows இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? 3 columns இருக்குது. அப்போ what is the order of D? So order of D is 3 by 3. 3 by 3. ஸோ இது எப்படி படிக்கணும்? 3 by 3ன்னு படிக்கணும். 3 by 3 மேட்ரிக்ஸ். 3 rows by 3 columns. 3 row 3 column. ஸோ மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் என்டிட்டிஸ் ஆர் என்ட்ரிஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். So it's a rectangular array. A matrix is a rectangular array of entities or elements in rows and columns. சரிங்களா? ரைட். இப்போ டெஃபினிஷன். The order of a matrix. So இப்போ தான் சொன்னோம் order of a matrix என்ன அர்த்தம்? is defined as number of rows by cross போட்டுருக்கோம் by number of columns. So how many rows it has got by how many row columns it has got. அதான் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு இருக்குது, அதுக்கு எத்தனை ரோஸ் இருக்குது? m ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் n காலம்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அதனோட ஆர்டர் எப்படி எழுதுவோம்? m by n. m cross n ன்னு எழுதுவோம். அதை படிக்கும்போது m by n. இது எப்படி படிக்கணும்? m by n. Read as, it should be read as m by n. So m rows n columns அப்படின்னு நம்ம படிக்கணும். சரிங்களா? m rows n columns படிக்கும். ஸோ ஆர்டர் அப்புறமா ஆர்டரை பற்றிங்க வச்சுங்க. ஆர்டர் வந்து gives us one more information.
ஆர்டர்லேருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது, how many rows and how many columns a matrix has, அந்த தகவல் தெரியுது நமக்கு. அது மட்டும் இல்லை, number of entries in a matrix can be obtained from the order. அப்போ ஆர்டர் இன்ஃபர்மேஷன்லேருந்து இந்த மேட்ரிக்ஸில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். 2 times 3 என்ன வரும், 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இதில் என்ட்ரிஸ். இதில் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எக்ஸ்ஏபி ஃபர்ஸ்ட் ரோ, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் ரோ வந்து எக்ஸ்ஏபி ரோ 1, 11086 இது ரோ 2 அப்படி இருந்தது வச்சுக்கோங்களேன். தென் எக்ஸும் 1 காலம் 1, A1 10 காலம் 2, பியும் 86 காலம் 3. இப்போ எத்தனை ரோஸ் இருக்குது, 2 ரோஸ். எத்தனை காலம்ஸ் இருக்குது, 3 காலம்ஸ். ஸோ இட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/3. how many elements are there பாருங்க, இங்கே 3 + 3 மொத்தம் 6 எலிமெண்ட். அப்போ 2 times 3 என்ன வந்துடும், 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ மேட்ரிக்ஸில் எவ்வளோ எலிமெண்ட்ஸுங்கிற தகவலை என்ன கொடுத்துரும், அந்த ஆர்டர் இன்ஃபர்மேஷன் தரோம். ஆர்டர் இன்ஃபர்மேஷன் நாட் ஓன்லி கிவ்ஸ் தி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அண்ட் ஆல்சோ how many elements are there in a matrix, அதுவும் தந்துடும் நமக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் பார்த்தோம். இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட், மேட்ரிக்ஸ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் என்டிட்டிஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் அ ரெக்டாங்குலர் ஃபேஷன். ரெக்டாங்குலர் ஃபேஷனில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மேட்ரிக்ஸில் எவ்வளோ ரோஸ் இருக்கும் அண்ட் எவ்வளோ காலம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற தகவலை ஆர்டருங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அது எப்படி தருவோம், நம்ம எழுதும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் எம்மாக இருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் என்னாக இருந்ததுன்னா தென் ஆர்டர் இஸ் m/n. அதை எழுதும்போது m cross n ன்னு எழுதுவோம், படிக்கும்போது m/n அப்படின்னு படிக்கணும். இஃப் a matrix has m rows and n columns then it is written as m cross n but read as m/n. சரிங்களா, ஆர்டரை பற்றின தகவல். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாம். ஜென்ரல் ஃபார்ம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் மேட்ரிக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் என்ன இருக்கும், 500 ரோஸ் 500 காலம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பெருசாக தான் ஹியூஜ் மேட்ரிக்ஸஸாக இருக்கும். அப்போ மேட்ரிக்ஸஸை காம்பேக்டாக எழுத தெரியும். நம்ம 500 ரோஸ்க்கும் எலிமெண்ட்ஸ் எழுத முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சுருக்காக எழுத தெரியணும். ரொம்ப சுருக்காக ஸ்கிரிப்டிக்காக அழகாக எழுத தெரியணும், சிம்பிளாக எழுத தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். ஹவு டு ரைட் எ மேட்ரிக்ஸ் இன் எ காம்பேக்ட் ஃபார்ம் அப்படின்னா இது பாருங்க, ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி எழுதலாம். இது என்ன, A11 அப்படின்னு போட்டோம். அந்த 11ங்கிறதுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ட்னு பேர். அதுக்கு பேர் என்னது, அந்த 11க்கு பேர் சப்ஸ்கிரிப்ட்னு பேர். அதாவது இப்போ இப்படி இந்த மாதிரி எழுதிட்டு இங்கே எதாவது போட்டாங்க வச்சுக்கோங்களேன், இங்கே எக்ஸ்னு போட்டாங்கன்னா எக்ஸ் தான் சப்ஸ்கிரிப்ட். அப்போ இந்த இடத்துல யார் சப்ஸ்கிரிப்ட், 11 தான் சப்ஸ்கிரிப்ட். அந்த 11 சப்ஸ்கிரிப்டுக்கு மீனிங் இருக்குது. அந்த 11 சப்ஸ்கிரிப்டுக்கு மீனிங் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க இங்கே என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இது எப்போவுமே ரோவை சொல்லும், இந்த செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் எப்போவுமே காலமை சொல்லும். அப்போ இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட். இது என்னது, இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட். பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரோ. அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த 1 1 1 1 வருது இல்லை, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரோ எலிமெண்ட்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ட் பேர் காலம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ரோ எடுத்துக்கோங்களேன், இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்லாம் பாருங்கள் 2 2 2 2 இருக்கும். அப்போ செகண்ட் ரோ எலிமெண்ட்டெல்லாம் ஸ்டார்ட்ஸ் வித் 2 2 2ன்னு இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ரோலாம் A31 A32 A33 A3n அப்படின்னு தேர்ட் ரோ. அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தால் இது என்னது, அப்போ இது இங்கே 3 இருந்தால் தேர்ட் ரோ, 2 இருந்தால் செகண்ட் ரோ, 1 இருந்தால் ஃபஸ்ட்டு ரோ. அப்போ இங்கே m இருந்தால் mth ரோ. அப்போ mth ரோ எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், AM1 AM2 AM3 AMN. அப்போ இது என்னது, இது mth ரோ. சரிங்களா, அப்படி இப்படி பார்த்தீங்க வச்சுக்கலாம். இந்த செகண்ட் ரோ எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த 1 இதெல்லாம் காலம் எலிமெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே 1 1 1 1. அப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி இதை பாருங்கள், A12 A22 A32 AM2. இப்போ இங்கே செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் பாருங்கள், எல்லாமே 2 2. அப்போ இதெல்லாம் செகண்ட் காலம் எலிமெண்ட்ஸ், C2ஓட எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி A13 A23 A33 AM3 இதெல்லாம் தேர்ட் காலம் எலிமெண்ட்ஸ். அப்படியே கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே போச்சுங்க வச்சுக்கலாமே. A1n A2n A3n AMN. இங்கே செகண்ட் சப்ஸ்கிரிப்ட் பாருங்க, எல்லாம் NNNN இருக்குது. அப்போ இது என்னது, இது nth காலம் எலிமெண்ட்ஸ். இது என்னது, nth காலம் எலிமெண்ட்ஸ். அதான் CN போட்டுருவோம். அப்போ மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள், m ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, n ரோஸ் இருக்குது. அப்போ திஸ் இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர். எவ்வளோ எலிமெண்ட்ஸு, m/n எலிமெண்ட்ஸ்.
or it's a matrix of order m by n. It is a matrix of order m by n, and this matrixல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கும்? mn எலிமெண்ட்ஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ? mn இருக்கும். இதையும் நம்ம என்ன பண்ணலாம், இது ஜென்ரல் ஃபார்ம், இதுக்கு பேர் ஜென்ரல் ஃபார்ம். இதை நம்ம என்ன பண்ண ரொம்ப சுருக்கமாக எழுதலாம். அந்த எழுதியிருக்கோம் பாருங்க, இந்த மொத்த மேட்ரிக்ஸையும் இந்த மொத்த ஏ இவ்வளோ பெருசா எழுதுகிற மேட்ரிக்ஸை இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிடலாம். ஏஐஜேன்னு போட்டு ஐங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் எப்போவுமே என்ன இருக்கும் உங்களுக்கு? அந்த சப்ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஐ வந்து ரோவாக இருக்கும். ரோ என்னவா இருக்கலாம்? ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, அப்படி வந்து எது வரைக்கும் வரலாம்? ரோ mth ரோ வரைக்கும். அப்போ மினிமம் வேல்யூ எவ்வளோ ரோ எடுத்து? ஃபஸ்ட்டு ரோ 1 தான் மினிமம். ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளோ? m. அப்போ இந்த ஐ வந்து 1ஆ இருக்கலாம், இந்த ஐ வந்து m-ஆ இருக்கலாம். அப்போ ஐ லைஸ் பிட்வீன் 1 and m இன்க்ளூசிவ். ஐ லைஸ் பிட்வீன் 1 and m இன்க்ளூசிவ். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ட்ல செகண்ட் இண்டெக்ஸ் பாருங்க, ஜே. தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எப்போவுமே செகண்ட் இண்டெக்ஸ் காலம்கான இண்டெக்ஸ். ஜே என்ன இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க 1 2 3 அப்படி பண்ணிக்கிட்டே போனால் n காலம்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 n அப்படி டாட் வந்து n காலம்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா n காலம்ஸ். அப்போ ஜேவோட எத்தனை லீஸ்ட் காலம் என்ன? ஃபர்ஸ்ட் காலம். இது செகண்ட் காலம். அப்போ ஜேவோட குறைஞ்ச லீஸ்ட் வேல்யூ வந்து 1, அடுத்தது 2, அதிகபட்ச வேல்யூ n. அப்போ ஜே லைஸ் பிட்வீன் 1 and n. ஜே லைஸ் பிட்வீன் 1 and n. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி சிம்பிளாக எழுதிடலாம். அதான் இதுதான் ஷார்ட் ஃபார்ம். ஸோ சிம்பிளாக எழுதுறது. ஸோ இது வந்து திஸ் இஸ் அப்போ தஸ் ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m rows n columns ஆஃப் ஆர்டர் m by n. பாருங்க, m rows இருக்கு, n columns ஆர்டர் m by n. சரிங்களா? ஓகே. ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆர்டர் நமக்கு கண்டுபிடிக்க தெரியுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் சொல்லணும். ஆர்டர் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. இது என்னது? இது ஃபர்ஸ்ட் ரோ. இது என்னது? ஃபர்ஸ்ட் ரோ. இது என்னது? செகண்ட் ரோ. அப்போ எத்தனை ரோ இருக்குது? நம்ம போட்டுடலாம் 2 rows அப்படின்னு போட்டுடலாம். இது என்னது? இது ஃபர்ஸ்ட் காலம். இது என்னது? இது செகண்ட் காலம். எத்தனை காலம் இருக்குது? அப்போ 2 columns. இப்போ வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 2/2. இதை படிக்கும்போது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 2/2 அப்படின்னு படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இதுக்கு ஆர்டர் இங்கே இது எத்தனாவது ரோ? இது ஃபர்ஸ்ட் ரோ. இது என்னது? செகண்ட் ரோ. இது என்னது? தேர்ட் ரோ. அப்போ எத்தனை ரோ இருக்குது? இதில் 3 rows இருக்குது. பை எத்தனை காலம்ஸ் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காலம். இது என்னது? செகண்ட் காலம். அப்போ எத்தனை காலம்ஸ் இருக்குது? அப்போ வாட் இஸ் த ஆர்டர்? ஆர்டர் இஸ் 3/2. எப்படி படிக்கணும்? 3/2 அப்படின்னு படிக்கணும். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பி என்ன இருக்கும்? 3/2. சரிங்களா? ஓகே. இதோட நம்ம என்ன பண்ணுவோம்? மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா?